Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா CSE டிபார்ட்மென்ட் CSE கோர்ஸ் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் வேணும் அப்படினு நினைச்சீங்கன்னா டாப் கல்லூரிகள்ல அதுவும் டாப் ஒரு 35 கல்லூரி இங்க கொடுத்திருக்கேங்க சரிங்களா இதுல 180 to 200 வரைக்கும் இருக்க கட் ஆஃப் மக்களுக்கு என்னலாம் எந்த இடத்துல எந்த கம்யூனிட்டிக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படினு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்கேன் So, உங்களுக்கு தெரிஞ்சிரும் 180 to 200 தெரிஞ்சிரும் 2025 இந்த வருஷத்துல எந்த கட் ஆஃப் இருந்தா இந்த கல்லூரிகள்ல உள்ள போலாம் டாப் 35 கல்லூரிகள்ல உள்ள போலாம்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம் சார் 180 கீழ எல்லாம் சொல்ல மாட்டீங்களா அடுத்த வீடியோல நான் சொல்லுவேன் என்ன உங்களுக்கு காலேஜ் அடாப்ட் ஆகும் சார் CSE மட்டும் தான் சொல்லுவீங்க மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் EC எல்லாம் சொல்ல மாட்டீங்களா ஃபர்ஸ்ட் CSE முடிச்சிறேன் அப்புறம் ECE ட்ரிபிள் எல்லாம் வரேன் இப்போ CSE கோர்சஸ் மட்டும் சொல்றேன் ஒரு கல்லூரியில CSE கட் ஆஃப் எப்படி அதிகமா தான் இருக்கும் அதை வச்சு ஒரு முடிவு பண்ணிக்கலாம் கல்லூரி நல்ல கல்லூரியா அப்படிங்கிறது கிடையாது அதை வச்சு முடிவு பண்ணிக்கலாம் மித்த கோர்சஸ் எல்லாம் அந்த கல்லூரியில எவ்வளவு கிடைக்கும்னு இப்போ உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸ்ல 195 க்கு க்ளோஸ் ஆயிருக்குனா 195 க்கு உங்களுக்கு கிடைக்கும்னா சும்மா ஒரு பேஜ் சொல்றேன் உங்க கம்யூனிட்டிக்கு MBC ன்னு வெச்சுக்கோங்களேன் 195 க்கு கிடைக்குதுன்னு வெச்சுக்கலாமே 195 கிடைக்கும்னா கட்டாயமாக EC ட்ரிபிள் E எந்த கோர்ஸ்னாலும் உங்களுக்கு அந்த காலேஜ்ல கிடைக்கும்னு அர்த்தம் அப்படி வெச்சுக்கலாம் CSE பேசிஸ்ல பாக்கும்போது உங்களுக்கு அந்த கட் ஆஃப் கிடைக்குதுனா அந்த கல்லூரியில அந்த கம்யூனிட்டி வைஸ்ல உங்க கட் ஆஃப்க்கு கிடைக்குதுனா நீங்க மீதி இருக்க கோர்சஸ் வேற ECE ட்ரிபிள் E அந்த கோர்சஸும் கிடைக்கும்னு வெச்சுக்கலாம் சோ அப்ப அதனால தான் CSE நான் ஃபர்ஸ்டே போடுறேன் அதை வச்சு நீங்க உறுதிப்படுத்திக்கலாம் வேற கோர்சஸும் நமக்கு கிடைக்கும்னு ஓகே சோ அப்போ தலைசிறந்த கல்லூரிகள் இது தமிழ்நாட்டுல அண்டர் அண்ணா யுனிவர்சிட்டி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லூரியில உள்ள போறதுக்கு எவ்வளவு கட் ஆஃப்னு இந்த வருஷம் நம்ம பார்க்கலாம் எப்படி சார் இந்த டேட்டா எடுத்தீங்க அப்படினா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் previous year cut off தான் அடிப்படை நீங்க ஏதாவது டவுட் இருந்தா previous year cut off TNEA online.org வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கட் ஆஃப்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் இதே கட் ஆஃபை இந்த வருஷம் கட் ஆஃப் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படினு பிரெடிக்ட் பண்ணனும் அந்த பிரெடிக்ஷன் வெச்சு அக்யூரேட்னு சொல்ல முடியாது ஏன்னா ரேங்க் லிஸ்ட் வந்தா கரெக்ட்டா சொல்ல முடியும் இருந்தாலும் ஒரு அனலைசிஸ் பண்ணி இந்த வருஷம் 2025 ல உங்களுக்கு உங்க கம்யூனிட்டிக்கு இந்த காலேஜ்க்குள்ள இடம் உள்ள போணும்னா என்ன கட் ஆஃப்க்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தலாம் இந்த கட் ஆஃப் தான் கிடைக்கும் இதெல்லாம் க்ளோசிங் கட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர்ல இதெல்லாம் க்ளோசிங் கட் ஆஃப் சோ இப்போ நான் சொல்ல போறதும் க்ளோசிங் கட் ஆஃப் மாதிரி தான் ஆனா இந்த கட் ஆஃப் இருந்தா உள்ள போயிரலாம் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா 2025 ல சரி பார்க்கலாம் இப்போ கவுன்சிலிங் கோட் 1 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு நிறைய கால் பண்றீங்க ஸ்டாஃப்ஸ் அட்டெண்ட் பண்றாங்க and also நானும் முடிஞ்ச அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நான் திருப்பி கூப்பிட ட்ரை பண்றேன் and கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல ஜாயின் பண்ண கேட்கவே மாட்டீங்க ஜாயின் பண்ணுங்க and லைக் பண்ணுங்க கண்டிப்பா Subscribe பண்ணுங்க இப்போ கவுன்சிலிங் கோட் 1 அண்ணா யுனிவர்சிட்டி CEG கேம்பஸ் கிண்டி இதுல வந்து 2024 ல OC க்கு 199 க்கு க்ளோஸ் ஆயிருக்கு BC க்கு 199 க்ளோஸ் ஆயிருக்கு BCM க்கு 198 க்ளோஸ் ஆயிருக்கு CSE சொல்லிட்டு இருக்கேன் MBC க்கு 199 க்ளோஸ் ஆயிருக்கு SC க்கு 199.5 க்ளோஸ் ஆயிருக்கு SC க்கு 190.5 க்ளோஸ் ஆயிருக்கு ST க்கு சீட் ஃபில் ஆகல ஐ மீன் சீட் அலோகேட் பண்ணலன்னு தான் அர்த்தம் அது பேர் OC க்கு இந்த வருஷம் 2025 ல OC க்கு 200 க்கு 200 இருந்தா தான் கிடைக்கும் 199.5 BC க்கு கண்டிப்பா கிடைக்குமா கேட்டா கிடைக்கும் BCM க்கு 198.5 இருந்தா இந்த வருஷம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு MBC க்கு 199.5 இருந்தா கிடைக்க வாய்ப்பு இருக்கு 200 கட் ஆஃப் SC க்கு இருந்தா வாய்ப்பு இருக்கு அதோட கம்மியாவும் வாய்ப்பு இருக்கு SCA க்கு 191 இருந்தா வாய்ப்பு இருக்கு ST க்கு ஃபில் ஆகாது அப்படி நம்ம சொல்றோம் இந்த வருஷம் வெச்சு கம்பேர் பண்ணும்போது மேபி ஃபில் ஆகலாம் அந்த சீட் அலோகேஷன் அப்படிங்கிறது காலேஜை பொறுத்து மாறும் சாரி MIT கேம்பஸ் 4 சோ இது வந்து பாத்தீங்கன்னா MIT கேம்பஸ் 4 இது வந்து பாத்தீங்கன்னா 198 க்ளோஸ் ஆயிருக்கு OC and BC வந்து 197.5 க்ளோஸ் ஆயிருக்கு BCM வந்து 197 MBC வந்து 197 க்ளோஸ் ஆயிருக்கு and 193 க்கு வந்து பாத்தீங்கன்னா SC க்ளோஸ் ஆயிருக்கு 190.5 க்கு SCA க்ளோஸ் ஆயிருக்கு 186.5 க்கு ST க்கு க்ளோஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இந்த வருஷம் நம்ம என்ன பிரெடிக்ட் பண்றோம்னா 198.5 க்ளோஸ் ஆகும் அதாவது கிடைக்கும் 198 க்கு கிடைக்கும் BC க்கு இது வந்து OC BCM க்கு வந்து 197.5 MBC க்கு வந்து 197.5 SC க்கு வந்து 193.5 SCA க்கு 191 and ST க்கு 188.5 கிடைக்க வாய்ப்பு இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா MIT கேம்பஸ் நம்ம சொல்லியாச்சு அடுத்து தலைசிறந்த கல்லூரி 1315 சிவசுப்ரமணிய நாடார் சோ 198.5 கிடைக்கும் OC க்கு கிடைச்சிருக்கு 2024 ல 197.5 க்கு BC க்கு கிடைச்சிருக்கு 197 க்கு BCM க்கு கிடைச்சிருக்கு 196.5 க்கு MBC கிடைச்சிருக்கு 191.5 க்கு SC கிடைச்சிருக்கு 184 க்கு SCA கிடைச்சிருக்கு 178 க்கு ST கிடைச்சிருக்கு
199 இருந்தால் இந்த வருஷம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓசிக்கு. 198 இருந்தால் பிசி கிடைக்கும். 197.5 இருந்தால் எம்பிசி கிடைக்கும். அண்ட் பிசிஎம் கிடைக்கும். எம்பிசிக்கு 197 இருக்கணும். அண்டு எஸ்சிக்கு 192 இருக்கணும். எஸ்சிஏக்கு 186, எஸ்டிக்கு 181 இருந்தால் போதும் இந்த வருஷம் கட் ஆஃப் இன்க்ரீஸு. அடுத்து இது வந்து சிவசுப்ரமணிய நாடா. அடுத்து 2006 பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கல்லூரி. இந்த வருஷம் போன வருஷம் வந்து பார்க்கும்போது 2024 பார்க்கும்போது எது க்ளோஸ் ஆயிருக்குன்னா சிஎஸ்சிக்கு 198.5க்கு ஓசி க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிக்கு வந்து 198க்கு 196.5 பிசிஎம்முக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. 196.5 எம்பிசிக்கு 188.எஸ்சிக்கு 0.5க்கு 191க்கு வந்து எஸ்சிஏக்கு அண்ட் சீட் அலோகேட் ஆகலை எஸ்டிக்கு. இந்த வருஷம் வந்து 199 க்ளோஸ் ஆகும் எதிர்பார்க்கப்படுகிறோம். 198.5க்கு பிசிக்கு கிடைக்கும். அண்டு பிசிஎம்முக்கு 197 இருந்தால் கிடைக்கும். அண்டு எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 187 கிடைக்கும். அண்ட் 190.5 இருங்க மாறிடுச்சு 190.5 வந்து உங்களுக்கு எஸ்சி கிடைக்கும். எஸ்சிஏக்கு 192 இருந்தால் கிடைக்கும். சீட் அலோகேட் ஆகலை எஸ்டிக்கு போன வருஷம், அதனால் அதே மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அடுத்தது நம்ம பிஹெச்டி சொல்லிட்டோம். அடுத்தது 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவுமே நம்ம சொல்லிடலாம். போன வருஷம் பார்க்கும்போது இதுதான் கட் ஆஃப், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது பிசி, இது ஓசி, இது பிசி, இது பிசிஎம், இது எம்பிசி, இது வந்து எஸ்சி, இது வந்து எஸ்சிஏ, இது எஸ்டி. நான் இந்த வருஷத்தோட மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் டக்குன்னு. பிசிக்கு இந்த வருஷம் 197.5 இருந்தால் கிடைக்கும். 196.5 இருந்தால் ஓசிக்கு 197.5 இருந்தால் கிடைக்கும். பிசிக்கு வந்து 196.5 இருந்தால் கிடைக்கும். அண்ட் பிசிஎம்முக்கு 195.5 இருந்தால் கிடைக்கும். அண்ட் எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 196 கிடைக்கும். அண்ட் 191.5க்கு எஸ்சி இருந்தால் கிடைக்கும். இதுக்கு மேலே இருந்தாலும் கிடைக்கும், இதுக்குள்ளே இருந்தாலும் கிடைக்கும். அதுதான் இது அர்த்தம். 188க்கு வந்து எஸ்சிஏ கிடைக்கும். எஸ்டிக்கு 188.5 கிடைக்கும். ஸோ அடுத்தது 5008 தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த வருஷத்தோட, அதாவது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுங்கள். இது ஓசி, இது பிசி, இது பிசிஎம், இது எம்பிசி, இது எஸ்சி, இது வந்து எஸ்சிஏ, இது வந்து எஸ்டி. இது போன வருஷத்தோடது. இந்த வருஷம் நிலைமை என்னென்னு பார்க்கலாம். ஓசிக்கு வந்து 195 இருந்தால் கிடைக்கும். 193.5 இருந்தால் பிசி கிடைக்கும். 192.5 இருந்தால் பிசிஎம் கிடைக்கும். 192.5 இருந்தால் பிசி எம்பிசி கிடைக்கும். 194க்கு எஸ்சி கிடைக்கும். 181.5 இருந்தால் எஸ்சிஏ கிடைக்கும். 169 இருந்தாலே எஸ்டி கிடைக்கும். ஸோ அடுத்தது 2005 ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அட்டானமஸ் காலேஜ். ஸோ இதுவும் பாருங்கள், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தோட, போன வருஷத்தோட 2024 க்ளோஸ் ஆன கட்டாக பாருங்கள். 196, 194.5, 194, 195, 188.5. அதாவது ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு, எஸ்சிக்கு, எஸ்சிஏக்கு, எஸ்டிக்கு இந்த வருஷம் நிலைமை என்னென்னு பார்ப்போம். 196.5 இருந்தால் ஓசி கிடைக்கும். 195 இருந்தால் பிசி கிடைக்கும். 194.5 இருந்தால் பிசிஎம் கிடைக்கும். 195.5 இருந்தால் இல்லை அதுக்கு மேலே இருந்தாலும் எம்பிசி கிடைக்கும். 190.5 இருந்தால் எஸ்சி கிடைக்கும். 188.5 இருந்தால் எஸ்சிஏ கிடைக்கும். எஸ்டிக்கு சீட் அலோகேட் ஆகலை அப்படிங்கிறத வச்சுக்குவோம். அடுத்தது ஜிசிடி சொல்லியாச்சு. பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். பிஹெச்டி ஹைடெக் இந்த வருஷம் அட்டானமஸாக ஆயிடுச்சு. போன வருஷமே ஆயிடுச்சு. 194.5 இருந்தால் போன வருஷம் கிடச்சிருக்குது. போன வருஷத்தோட டேட்டா பாருங்கள். இது ஓசி, இது பிசி, இது பிசிஎம், இது எம்பிசி, இது எஸ்சி, இது எஸ்சிஏ, இது எஸ்டி. இது போன வருஷத்தோடது. இந்த வருஷம் பாருங்கள். 195 இருந்தால் ஓசி கிடைக்கும். 193.5 இருந்தால் பிசி கிடைக்கும். 192.5 இருந்தால் பிசிஎம் கிடச்சிருக்கும். 192.5 இருந்தால் எம்பிசி கிடைக்கும். 184 இருந்தால் நீங்கள் தப்பிச்சிடலாம் எஸ்சி கிடைக்கும். 183.5 இருந்தால் எஸ்சிஏ கிடைக்கும். 170 இருந்தால் எஸ்டி கிடைக்கும். இப்போவும் சொல்கிற மக்களே, கட் ஆஃப் வச்சு மட்டும் நம்ம முடிவு பண்ண முடியாது. ரேங்க் லிஸ்ட் வந்தால் கரெக்டாக முடிவு பண்ண முடியும். ரேங்க் தான் இங்கே மேஜராக கரெக்டாக எல்லாம் சொல்ல முடியும். கட் ஆஃப் என்றைக்குமே மாறாது, அப்படி இப்படி தான் இருக்கும். ஆனால் ரேங்க்குங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும், நம்பர் ஆஃப் எண்ணிக்கை பொறுத்து. அதை வச்சு தான் கரெக்டாக சொல்ல முடியும். பட் இப்போ உங்கள் கையில் கட் ஆஃப் இருக்கனால தான் இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ தோராயமாக நீங்கள் வந்து இப்போதைக்கு இதுக்கு தான் கிடைக்கும் தெரிஞ்சு வச்சு எழுதி வச்சுக்கோங்க. 1399 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவுமே அட்டானமஸ் காலேஜ். இது போன வருஷத்தோட நிலைமை. 2024 ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ கலெக்டாகல. எஸ்டிக்கு பாருங்கள் 138க்கே கிடச்சிருக்கு. அதே மாதிரி எஸ்சிக்கு 170.5 கிடச்சிருக்கு. அதனால் ஹோப் பேயிங் எஸ்சி எல்லாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் 190.5க்கு ஓசி கிடைக்கும் இந்த வருஷம். 191.5 இருந்தால் கிடைக்கும். பிசிக்கு இது வந்து 190 இருந்தால் பிசிஎம் கிடைக்கும். 188 இருந்தால் எம்பிசி கிடைக்கும். 175 இருந்தால் எஸ்சி அண்ட் நில்.
கிடைக்க வாய்ப்பில்லை அப்படின்னா சீட் அலோகேட் ஆகலை அப்படிங்கிறது அர்த்தம். 144.5 இருந்தாலே எஸ்டிக்கு இந்த வருஷம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் 1211 கவுன்சிலிங் கோடு. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட நிலைமை பாருங்கள். ஓசி, இது பிசி, இது பிசிஎம், இது எம்பிசி, இது எஸ்சி, இது எஸ்சிஏ, இது எஸ்டி. அதுக்கப்புறம் ஓசிக்கு 192 இருந்தால் கிடைக்கும், பிசிக்கு 190 இருந்தால் கிடைக்கும், பிசிஎம்முக்கு 190.5 இருந்தால் கிடைக்கும். இந்த வருஷம் 190க்கு ராஜலட்சுமியில் எம்பிசி இந்த வருஷம் கிடைக்கும். 174 இருந்தாலே எஸ்சிக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏக்கு 132.5க்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரேங்கை பொறுத்து மாறும். 164க்கு எஸ்டிக்கு இந்த வாய்ப்பு இருக்குது. அடுத்தது விடாமல் நீங்கள் பாருங்கள். 1432 ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி RIT. போன வருஷத்தோட நிலைமை பாருங்கள், பார்த்துக்கோங்க. போன வருஷத்தோட நிலைமை நான் இங்கே காட்டிகிட்டே இருக்கேன் பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த வருஷம் என்னென்னு பார்க்கலாம். 185 இருந்தால் ஓசி கிடைக்கும், 181க்கு பிசி கிடைக்கும், 180.5க்கு பிசிஎம் கிடைக்கும், 180க்கு எம்பிசி கிடைக்கும், 160க்கு எஸ்சி கிடைக்கும். நில் அலோகேட் ஆகலை அப்படிங்கிறது தான். 110க்கு எஸ்டி கிடைக்கும் RITயில். அடுத்தது RIT முடிஞ்சிருச்சு. அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 1219 கவுன்சிலிங் கூட. ஏன்னா வெங்கடேஸ்வரா நிறைய குழப்பம் இருக்குது, பார்த்துக்கோங்க. 190.5 போன வருஷம் கிடச்சிருக்கு. போன வருஷத்தோட டேட்டா பாருங்கள். இது ஓசி, இது பிசி, இது பிசிஎம், இது எம்பிசி, இது எஸ்சி, இது எஸ்சிஏ, இது எஸ்டி. அடுத்தது இந்த வருஷம் நிலைமை என்னென்னு பார்க்கலாம். 191 இருந்தால் கிடைக்கும் ஓசிக்கு, பிசிக்கு 190 இருந்தால் கிடைக்கும், பிசிஎம்முக்கு 190 இருந்தால் கிடைக்கும். 188 வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி கிடைக்கும். 174 இருந்தால் எஸ்சி கிடைக்கும். 176 இருந்தால் எஸ்டி கிடைக்கும், எஸ்சிஏ கிடைக்கும். 160 இருந்தால் எஸ்டி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு காலேஜ் நெக்ஸ்ட்டு வந்து குமரகுரு 1219 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. போன வருஷத்தோட நிலைமை டக்குன்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா லேட் ஆகிட்டுருக்கு. ஸோ போன வருஷத்தோட நிலைமை ஓசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சியை பார்த்துக்கோங்க. இந்த வருஷம் 196 இருந்தால் ஓசிக்கு, அண்ட் 193 இருந்தால் பிசிக்கு, 193 இருந்தால் பிசிஎம்முக்கு, 192 இருந்தால் எம்பிசிக்கு, 180 இருந்தால் எஸ்சிக்கு, 182 இருந்தால் எஸ்சிஏக்கு, 176 இருந்தால் எஸ்டிக்கு. ஸோ அடுத்தது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2718 அட்டானமஸ் குனியமுத்தூர் இருக்க காலேஜ். இது போன வருஷத்தோட நிலைமை பார்த்துக்கோங்க. சரியா? இந்த வருஷத்தோட நிலைமை என்னென்னு பார்க்கலாம். 193 இருந்தால் இந்த வருஷம் ஓசி கிடைக்கும், 191 இருந்தால் பிசி கிடைக்கும், 190 இருந்தால் பிசிஎம்மு கிடைக்கும், 190 இருந்தால் எம்பிசி கிடைக்கும், 175 இருந்தால் எஸ்சி கிடைக்கும், 162 இருந்தால் எஸ்சிஏ கிடைக்கும், 174 இருந்தால் எஸ்டி கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெப்கோ ஷெலாங் 4960 மெப்கோ ஷெலாங் விருதுநகர் அட்டானமஸ் காலேஜ். போன வருஷத்தோட நிலைமை இதுதான். சரிங்களா? பாருங்கள், போன தடவை ரேஞ்சு கம்மியாக தான் இருக்குது, அதனால் இந்த வருஷம் கிடச்சிரும். பாருங்கள், 188 இருந்தால் இந்த வருஷம் கிடைக்கும் ஓசிக்கு, இது பிசிக்கு 183 இருந்தால் கிடச்சிரும், 182க்கு பிசிஎம் கிடைக்கும், 177க்கு எம்பிசி கிடைக்கும், 138 இருந்தாலே எஸ்சி கிடைக்கும், அண்ட் எஸ்சிஏக்கு 154 இருந்தாலே கிடைக்கும். அண்ட் இதுக்கு அலோகேட் ஆகலை அப்படிங்கிறது வச்சுக்கலாம். அடுத்தது கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2764 கவுன்சிலிங் கோடு. போன வருஷத்தோட நிலைமை இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் கட் ஆஃப். சரிங்களா? உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, எஸ்சி, எஸ்சிஎஸ்டிக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வாங்க இந்த வருஷம் நிலைமை பார்த்தலாம். ஒரு ஓசியாக இருந்தால் 190, பிசியாக இருந்தால் 192, பிசிஎம் இருந்தால் 190, எம்பிசியாக இருந்தால் 182, அண்ட் எஸ்சியாக இருந்தால் 162, அண்ட் எஸ்சிஏ இருந்தால் 156, அண்ட் எஸ்டியாக இருந்தால் 164 இருக்கணும். இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்தது ஸ்ரீ ஈஸ்வர் 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஜினியரிங் அட்டானமஸ். இது வந்து போன வருஷத்தோட நிலைமைங்க. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. இப்போ வாங்க 192 இருந்தால் ஓசிக்கு இந்த வருஷம் கிடைக்கும், பிசிக்கு 184 இருந்தால் கிடைக்கும், பிசிஎம்முக்கு 184 இருந்தால் கிடைக்கும், எம்பிசிக்கு வந்து 180 இருந்தால் கிடைக்கும், அண்ட் 146 எஸ்சியாக இருந்தால் கிடைக்கும், எஸ்சிக்கு சீக்கிரம் கிடச்சிரும், 154க்கு எஸ்சிஏவாக இருந்தால் கிடைக்கும், எஸ்டிக்கு 154 இருந்தால் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த காலேஜெல்லாம் மிஸ் பண்ணிட வேண்டாம். அடுத்தது கிருஷ்ணா காலேஜ் செகண்ட் கேம்பஸ் 2722 கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோவை புதூர் இருக்க காலேஜ். இது போன வருஷத்தோட நிலைமை பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. இப்போ 184 இருந்தால் கிடைக்குங்க ஓசிக்கு, 184 பிசிக்கு இருந்தால் கிடைக்குங்க, எம்பிசிக்கு 181 இருந்தால் கிடைக்குங்க, பிசிஎம்முக்கு 182 இருந்தால் பிசிஎம் கிடைக்குங்க, எஸ்சிக்கு 152 இருந்தாலே கிடைக்குங்க, எஸ்சிஏக்கு 167 இருந்தால் கிடைக்கும். எஸ்டிக்கு இந்த வருஷம் அலோகேட் பண்ணுவாங்களான்னு தெரியல, அலோகேட் ஆகலை போன வருஷம் அதான். ஸோ நெக்ஸ்ட்டு லோயாலா ஐகேம். இதில் வந்து சீட்டே கம்மி 1450 சென்னை. இது வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்க லோயாலா ஐகேம். ஸோ இது வந்து போன வருஷத்தோட நிலைமை. இந்த காலேஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 190லேருந்து 180க்குள்ளே இருந்தால் கிடைக்கும். எஸ்சிக்கு பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது, எஸ்சிஏக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், 108க்கு கிடச்சிருக்கு எஸ்டிக்கு. இப்போ இந்த வருஷத்தோட நிலைமையை பார்ப்போம். ஓசிக்கு 190,
பிசிக்கு 186 இருந்தால் கிடைக்கும், பிசிஎம்முக்கு 186 அண்டு எம்பிசிக்கும் அதே தான். அண்ட் எஸ்சிக்கு 178, எஸ்சிஏக்கு 149, எஸ்டிக்கு 127 கிடைக்குது. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். அடுத்தது ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா என்ன கவுன்சிலிங் கூட ஆர்எம்கே நிறைய குரூப்ஸ் இருக்குது, 1113. ஸோ ஆர்எம்கேயோட போன வருஷத்தோட கட் ஆஃப் பார்த்துக்கோங்க. ஆர்எம்கே 3 குரூப் இருக்குது, ஆர்எம்கே, ஆர்எம்டி, ஆர்எம்கே. ஸோ அதோட கட் ஆஃப் ரேஞ்ச் நான் இங்கே கொடுத்துருக்குறேன், நீங்கள் பாருங்கள் இந்த வருஷத்தோட போன வருஷத்தோட நிலைமை. ஸோ இந்த வருஷம் வந்து 190 இருந்தால் ஓசிக்கு, 186 இருந்தால் பிசிக்கு, 180 இருந்தால் பிசிஎம்முக்கு, 185 இருந்தால் எம்பிசிக்கு, 174 இருந்தால் எஸ்சிக்கு, 136 இருந்தால் எஸ்சிஏக்கு அடுத்து அலோகேட் ஆகலை சீட்டு. அதே மாதிரி ஆர்எம்டி குரூப்ஸ், ஆர்எம்டி 1112. சரிங்களா, போன வருஷத்தோட நிலைமை இது. இந்த வருஷத்தோட நிலைமை வந்து பார்த்திங்கன்னா 183 ஓசிக்கு கிடைக்கும், 181க்கு பிசி கிடைக்கும், 174க்கு பிசிஎம் கிடைக்கும், 179க்கு எம்பிசி கிடைக்கும், 158க்கே எஸ்சி கிடைக்கும். எஸ்சிக்கு அலோகேட் ஆகலை. அடுத்தது ஆர்எம்கே குரூப்ஸ் இன்னும் முடியலை. ஆர்எம்கே தேர்ட் கேம்பஸ் 1128. சரிங்களா, இது வந்து போன வருஷத்தோட நிலைமை. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு அசால்ட்டாக 180 கீழே கிடைக்குது. ஸோ இந்த காலேஜ் 180 கீழே கிடைக்கிது. ஸோ 178 ஓசி, 174 பிசி, 167 பிசிஎம், 168 எம்பிசி, 144 எஸ்சி, எஸ்சிஏக்கு நில்லு கலெக்ட் ஆகலை, எஸ்டிக்கு 128. ஸோ இந்த காலேஜுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஆர்எம்கே ஆர்எம்டி. அடுத்தது 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் 183.5. போன வருஷம் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், ரொம்ப கம்மி தான், இதுவுமே கிடச்சிரும். 185க்கு இந்த தடவை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓசி பிசிக்கு வந்து 183, பிசிஎம்க்கு வந்து 182, எம்பிசிக்கு வந்து 180 அண்ட் எஸ்சிக்கு வந்து 163, எஸ்சிஏக்கு இல்லை, எஸ்டிக்கு இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து பார்த்திங்கன்னா போன வருஷத்தோட நிலமை. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் அது. சரிங்களா, சேலத்தில் கொஞ்சம் கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்குது போன வருஷம் எல்லாத்துக்குமே, எஸ்டியை தவிர. இந்த வருஷம் பாருங்கள் 194 இருந்தால் ஓசி கிடைக்கும், பிசிக்கு 162, இங்கே தவறுதலாக இருக்குது 192. சரிங்களா, பிசிஎம்முக்கு வந்து 192, எம்பிசிக்கு வந்து 183 அண்ட் எஸ்சிக்கு வந்து 190 அண்ட் எஸ்சிஏக்கு வந்து 174, எஸ்டிக்கு அலோகேட் ஆகலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1317ங்க. சரிங்களா, 193 இதெல்லாம் வந்து போன வருஷத்தோட கட் ஆஃப். இந்த வருஷம் வந்து 194 இருந்தால் கிடைக்கும், 192 இருந்தால் கிடைக்கும் பிசிக்கு, 192 இருந்தால் பிசிஎம் கிடைக்கும், 192 இருந்தால் எம்பிசி கிடைக்கும், 183 இருந்தால் எஸ்சி கிடைக்கும், 190 இருந்தால் எஸ்சிஏ கிடைக்கும், 174 இருந்தால் எஸ்டி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 1419 சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இதுக்குமே போன வருஷம் டேட்டா பாருங்கள், கம்மி கட் ஆஃப்கே கிடச்சிருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை. 188 இருந்தால் பிசிக்கு இந்த வருஷம், ஓசிக்கு இந்த வருஷம் கிடைக்கும், 183 இருந்தால் பிசி கிடைக்கும். இது பிசிஎம்முக்கு, இது எம்பிசிக்கு, இது எஸ்சி 165, எஸ்சி 134க்கே கிடச்சிருக்கு, எஸ்டிக்கு பாருங்கள் 115க்கு கிடச்சிருக்கு. அதனால் எஸ்சி எஸ்சிஎஸ்டியெல்லாம் பேனிக் ஆகணும்னு அவசியமே கிடையாது. அடுத்தது 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதுவும் நல்ல காலேஜ் காஞ்சிபுரத்தில். இது வந்து போன வருஷத்தோட டேட்டா, இதுவுமே ஒரு 175லேருந்தே கிடைக்கும் உங்களுக்கு. 189 இருந்தால் ஓசி கிடைக்கும், 182 இருந்தால் பிசி கிடைக்கும், 177 இருந்தால் உங்களுக்கு இதில் கிடைக்கும் பிசிஎம். எம்பிசிக்கு 177 இருந்தால் 176 இருந்தால் கிடைக்கும், எஸ்சிக்கு 149, எஸ்சியை கலெக்ட் ஆகலை, எஸ்டிக்கு 124 இருந்தாலே கிடைக்கும். இந்த காலேஜுமே நீங்கள் நல்லா ட்ரை பண்ணலாம். அடுத்தது ஜிசிஇ திருநெல்வேலி. சரிங்களா, 4974 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. போன வருஷத்தோட நிலைமை இது, இதுக்குமே ஹை கட் ஆஃபாக இருக்குது. எஸ்சி எஸ்சி கம்மி தான். இப்போ இந்த வருஷம் நிலைமை பாருங்கள், 193 இருந்தால் ஓசிக்கு, 190 இருந்தால் பிசிக்கு, 192 இருந்தால் பிசிஎம்க்கு, 188 இருந்தால் எம்பிசிக்கு, 185 இருந்தால் உங்களுக்கு எஸ்சிக்கு, 159 இருந்தால் எஸ்சிஏக்கு, 160 இருந்தால் எஸ்டிக்கு. அடுத்த நெக்ஸ்ட்டு அழகப்பா செட்டியார் 5901 அழகப்பா செட்டியார். இந்த போன வருஷத்தோட நிலைமை இது வந்து 180க்கு மேலே இருந்தாலே கிடைக்கும், அண்ட் 175 கிடைக்கும். 192 ஓசிக்கு, 191 பிசிக்கு, 182 வந்து பிசிஎம்முக்கு, 191 வந்து எம்பிசிக்கு, 180 வந்து எஸ்சிக்கு, இது எஸ்சிஏ, இது எஸ்டிக்கு அலோகேட் ஆகலை. ஸோ கம்மியாக தான் இருக்குது, கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட் ரவுண்டில். அடுத்த பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2702. சரிங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 187.5, 184, 181 போன வருஷம் கட் ஆனது. ஸோ இதுக்குமே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. 190 இருந்தால் ஓசிக்கு கிடைக்கும் இந்த வருஷம், பிசிக்கு 186, பிசிஎம்முக்கு 183, எம்பிசிக்கு 184, எஸ்சிக்கு 149, எஸ்சிஏக்கு 123, எஸ்டிக்கு வந்து நில். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தது கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் 2711. ஸோ இதெல்லாம் போன வருஷம் கட் ஆஃபுங்க. இதெல்லாமே சாதாரண 185லேருந்து 175க்கே கிடச்சிருக்கு ஜென்ரலாக பிசிஎம்க்கெல்லாம். ஸோ இந்த வருஷம் நிலமை பாருங்கள், ஓசிக்கு வந்து 187, பிசிக்கு வந்து 190
அண்ட் பிசிஎம்முக்கு வந்து 177, 181, எம்பிசிக்கு 142 வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு, எஸ்சிஏக்கு 124, எஸ்டிக்கு வந்து நில். ஸோ இதுதான் வந்து நிலமை. சரிங்களா? சரி, ஓகே. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஆக்சுவலாக இங்கே தப்பு இருக்குது. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா பெருந்துறை. இது வந்து பிசிக்கு 180.5, இங்கே வந்து 190 கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா 183.5 கிடைக்கும். சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க, தவறுதெல்லாம் என்ட்ரி ஆயிருக்கு. அடுத்தது 2603 பர்கூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் பர்கூர். போன வருஷத்தோட நிலைமை எழுதியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல 189க்கு ஓசிக்கு, 185க்கு 4க்கு பிசிக்கு, 187க்கு பிசிஎம்க்கு, 186 எம்பிசி, 172 எஸ்சி, எஸ்சிஏ 154, எஸ்டிக்கு ஒன்றுமே கிடையாது. அடுத்தது வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் 2719. ஸோ 183.5 இதெல்லாம் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பரவாயில்ல, இதுக்குமே உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் நல்ல காலேஜ் தான். 186 ஓசிக்கு, 184 பிசிக்கு, 182 எம்பிசிக்கு, பிசிஎம்க்கு 179, பிசிஎம்க்கு எம்பிசிக்கு, இது பிசிஎம்க்கு, இது எம்பிசிக்கு, எஸ்சிக்கு 152, எஸ்சிஏக்கு 128, எஸ்டிக்கு நில். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிஎன்இ வெப்சைட்டில் 1414 கண்டிப்பாக தவிர்க்க முடியாத ஒரு கல்லூரி தான். 193, 191க்கு க்ளோஸ் ஆகிருக்கு போன வருஷம். பிசிக்கு, எம்பிசிக்கு 192, பிசிஎம்க்கு 192, 190க்கு எம்பிசி, எஸ்சிக்கு 187, அதுக்கப்புறம் எஸ்சிஏக்கு இல்லை, எஸ்டிக்கு 185.5. ஸோ இந்த வருஷம் ஓசிக்கு 193.5, பிசிக்கு வந்து 191.5, பிசிஎம்க்கு வந்து 192.5, எம்பிசிக்கு வந்து 190.5, எஸ்சிக்கு வந்து 189, எஸ்சிஏ கலெக்ட் ஆகாத மாதிரி, அண்ட் எஸ்டிக்கு 187.5. ஸோ கட்டாயமாக இந்த கல்லூரியெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. 180க்கு மேலே, 175க்கு மேலே இருந்தால் இந்த கல்லூரியில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போது இந்த கல்லூரியோட டேட்டா மட்டும் இல்லை, நீங்கள் அடுத்தடுத்த கட் ஆஃப்க்கும் நான் சிஎஸ்சி வர மாதிரி சொல்கிறேன். அப்போ நீங்கள் சிஎஸ்சி கிடச்சாலே அடுத்தடுத்த கோர்ஸ் கிடைக்கும்னு அர்த்தம். அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டேட்டா உங்களுக்கு கரெக்டான டேட்டாவில் செக் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் இயர் பார்த்தா போதும். இந்த டேட்டா முடிஞ்சளவு பிடிஎஃப் நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ ஃபார் டிசைடிங் குட் காலேஜ் ஃபார் ஆல் ஆஃப் தெம் இன் 180 to 200. இது தான் நான் சொல்ல முடியும். கன்ஃபார்மாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரி கிடைக்கணும். நம்ம சேனலை கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லிடாதீங்க ஆர்டரை மாற்றிருக்காரு அப்படிலாம். ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வச்சு தான் எடுத்தது. தேங்க்யூ.